செய்யணும்ப்பா. இன்னைக்கு இருக்கிற காலம் மாறி போயிடுச்சு. ஒரு டி-ஷர்ட் ஒரு ஜீனை போட்டுட்டு ஷாப்பிங் மால், இதுதான் வாழ்க்கை. ஒரு ஹேண்ட்பேக், அதுக்கேத்த ஒரு ஆண்ட்ராய்டு போன், ஒரே செல்ஃபி, இதுதான் வாழ்க்கையா? இல்ல. ஒருவேளை சினிமாவில் பாக்குற மாதிரி உன்னுடைய எதிர்காலம் அமைஞ்சிரும்னு நீ நினைக்கிறியா? இளையராஜாவுடைய பாட்டு, ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்ல ஒரு ஹீரோயின் ஆடுற மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்கும், அப்படி ஒரு வாழ்க்கை துணை வந்துரும், ஜாலி அப்படின்னு நினைக்கிறியா? தங்கச்சி, நான் சொல்லுகிறேன், எனக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிறது. சினிமாவில் பார்க்கிற வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கையும் ஒன்று போலிராது. நிஜ வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை உன் வாலிப வயதுல கற்றுக்கொள். வீட்டுல அம்மா அப்பாக்கு சமையல் செஞ்சு கொடு. அம்மா டெய்லி சாதாரண சாம்பார் ரசம் இதுதானே வைக்கிறாங்க, ஏதாவது புதுசா நீ சமைக்கணும்னு நினைக்கிறியா? ஏதோ யூடியூப்ல பாக்குறோமே, எப்படி ஒரு சூப்பரான ஒரு கேக் செய்யலாம், புதுசா செஞ்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்களை அசத்து. மத்தியான நேரத்துல ஒரு அழுக்கு அடைஞ்சிருக்கிறவங்க ஷெல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணி வை. சாயங்கால வேலையில தோட்டங்களை அழகா செடிகளை நிறைய வளருங்க, காய்கறி தோட்டத்தை போடுங்க, வீட்டை கிளீனா வைங்க, அந்த சேரை இன்னொரு டைரக்ஷன்ல போடுங்க. வீட்டை மாற்றி அமைத்து கொண்டே இரு. வீட்டுல உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் காட்டு. உன் படிப்பு நேரம் போக போனும் கையுமாக இராதபடிக்கு வீட்டு வேலைகளை செய்ய கத்துக்கோ. இன்னைக்கு கேர்ள்ஸ் சொல்ற காரியம், உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொன்னா, ஓ தெரியுமே, எனக்கு வெண்ணி போட தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு வேணா அது சிரிக்கக்கூடிய காரியமா இருக்கலாம். அதை கேட்கும் போது எத்தனையோ பெண் பிள்ளைகள் இதை சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு வேதனை அளிக்கிற காரியம், இளம் பிரயாயம், வாலிப வயது, இதுல அடங்காம அழிகிறதற்காக ஆண்டவர் கொடுக்கவில்லை. வாலிப பெண்ணே, உன்னுடைய சரீரத்தை குறித்து நீ ரொம்ப அக்கறையோடு இருக்க வேண்டும். என்னுடைய கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ளுல சேலை விழுந்தாலும் சேலையில முள்ளு விழுந்தாலும் பாதிப்பனோ சேலைக்கு தான். சேலை தான் நம்முடைய வாழ்க்கை. முள்ளு மாதிரி ஏதோ ஒரு காரியம் நம்மளை சேதப்படுத்துது, அல்லது சேலையே பறந்து முள்ளு மேல விழுந்துருது. எதுவா இருந்தாலும் அந்த முள்ளை எடுக்கும் போது சேலை கிழியாம எடுக்க முடியாது. சேலை கிழிஞ்சதுதான், மறுபடியும் ஒட்டு போடலாம், ஆனா ஒட்டு தெரியும். உன் வாழ்க்கையும் அப்படிதான். உன் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது. உன் பெற்றவங்க நம்பி இருக்கிறாங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை, அவ கையில போன் இருக்குது, ஆனா அவ கடவுளுக்கு பயந்தவள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாலிப பெண்ணே, சிந்தித்து பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் நீ எரிகிற நரகத்திற்கு போகிறதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் பரலோகத்திற்கு வருவது நல்லது என்று சொல்லுகிறார். கண்ண ஆண்டவர் பிடுங்கி போட சொல்றாரா? இல்லவே இல்லை. உன்னை இடரச் செய்கிற காரியம், உன் வாழ்க்கையை இருளுக்குள்ள தள்ளுகிற காரியம் கண்ண போல முக்கியமா இருந்தாலும் அதையும் தூக்கி எறிய நீ தயங்கவே தயங்காத.